அதீந்திரிய சுகம் எனும் ஊஞ்சலில் ஆடுங்கள். முரளினதும் முரளிதரினதும் வடிவத்தை எடுங்கள். பாப்தாதா இந்த கொடியேற்று விழாவை காண விரும்புகின்றார். எப்படி சிவராத்திரியில சிவ அவதாரத்துக்கான கொடி ஏற்றப்படுகின்றதோ அவ்வாறே இப்பொழுது சிவ் சக்தி பாண்டவ சேனைக்கான அவதாரத்தின் முழக்க ஒலி ஒலிக்கப்பட வேண்டும். நீங்க சிவ் சக்திகள் வந்து விட்டார்கள் என்ற பாடலை பாடுகின்றீர்கள் இல்லையா? இப்பொழுது இந்த சிவனுடன் சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் வெளிப்படும் பாடலை உலகம் பாட வேண்டும். இன்னும் எவ்வளவு காலம் நீங்கள் திரைக்கு பின்னால் இருப்பீர்கள்? திரைக்கு பின்னால் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். பின்னால் இருப்பவர்களே திரைச்சீலைகள் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்கவில்லை. அப்படியானால் அவற்றை நீக்குவது யார்? பாபாவா அவற்றை நீக்குவது? அவற்றை நீக்குவது யார்? நாடகமா அல்லது நீங்கள் அவற்றை நீக்குவீர்களா? நீங்களேதான் அவற்றை நீக்க வேண்டி இருப்பதால் ஏன் இந்த தாமதம்? இப்பொழுது பாப்தாதாவுக்கு ஓர் உயர்ந்த ஆசை இருக்கின்றது. அது எல்லோருமே அவர் வந்துவிட்டார், அவர் வந்துவிட்டார், அவர் வந்துவிட்டார் என்ற அந்த பாடலை பாட வேண்டும் என்பதாகும். இரட்டை வெளிநாட்டவர்களே, இது சாத்தியமாகுமா? கூறுங்கள். பாருங்கள், அனைத்து தாதிகளும் கூறுகின்றார்கள் அது சாத்தியம் என்று. அப்படி என்றால் அது ஏன் நடக்கவில்லை? அதற்கான காரணம் என்ன? நீங்க எல்லாரும் இவ்வாறு சொல்வதால் அது நடக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? எல்லோரும் சம்பூரணமாகவில்லை. ஏன் நீங்கள் அப்படியாகவில்லை? பாபாவிற்கு ஒரு திகதியை தாருங்கள். பாபா, நீங்கள் ஒரு திகதியை சொல்லுங்கள். பாப்தாதாவின் மகா மந்திரம் உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? பாப்தாதா என்ன கூறுவார்? எப்பவாவது அல்ல, இப்போது. தாதிஜி கூறினார், பாபா நீங்கள் தான் அந்த இறுதி திகதியை எங்களுக்கு கொடுக்க வேண்டும். பாப்தாதா உங்களுக்கு திகதியை கொடுத்தால் உங்களுக்கு இந்த திகதியை கொடுத்தால் அதற்காக நீங்கள் உங்களை வளைத்து அந்த பொறுப்பை நிறைவேற்றுவீர்களா? பாண்டவர்களே, நீங்கள் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவீர்களா? உறுதியாகவா? உறுதியாகவா? நீங்கள் உறுதியாக இருங்கள். அதிலிருந்து நீங்கள் தளம்பல் அடைந்தால் அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு பாபா திகதியை கொடுத்தால் எவரும் தளம்பக்கூடாது. வாழ்த்துக்கள் அச்சா. இப்போது பாபா ஓர் திகதியை கொடுப்பார். பாருங்கள், பாபா இன்னமும் கருணை நிறைந்தவராக இருக்கின்றார். அதனால்தான் பாபா உங்களுக்கு ஒரு திகதியை கொடுக்க போகின்றார். கவனமாக கேளுங்கள். பாப்தாதா எல்லோருக்காகவும் இந்த மேன்மையான உணர்வுகளை கொண்டிருக்கின்றார். ஆறு மாதங்களுக்குள், எப்போது 6 மாதங்கள் முடிவடையும்? 6 மாதங்களுக்குள் நீங்கள் நான் நான் என்ற உணர்வுகள் எல்லாவற்றையும் முடித்துவிட வேண்டும். ஹிந்தியில நான் என்றால் மே. பாப்தாதா குறைந்தபட்சம் உங்களுக்கு 6 மாதங்கள்
எல்லையை வழங்குகின்றார். பாபா உங்களுக்கு முன்னர் கூறியவற்றையும் கடந்த பருவ காலத்தில் பாபா உங்களுக்கு கொடுத்த எல்லா வீட்டு வேலைகளையும் நீங்கள் மறந்து விட்டீர்கள் போலும். குறைந்தபட்சம் 6 மாதங்களில் நீங்கள் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்ய வேண்டும். சத்திய யுகத்தின் ஜீவன் முக்தி அல்ல, சத்திய யுகத்தின் ஜீவன் முக்தி அல்ல, ஆனால் சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தி ஸ்திதி. ओम शांति अव्यक्त परिवार ஓம் में சாந்தி. आपका स्वागत है। அவ்யக்த आज பரிவாருக்கு உங்கள் 11 அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று परोपकारी की 11ஆம் भावना நாள். से संपन्न बनो। மற்றவர்களை உயர்த்தும் अपकारियों पर உணர்வினால் भी उपकार நிறைந்திருங்கள். करो। உங்களை आज का टॉपिक है இழிவுபடுத்துபவர்கள் मास्टर மீது रहम दिल। கருணை காட்டுங்கள். अव्यक्त इशारे மாஸ்டர் जैसे கருணை बाप की நிறைந்தவர். महिमा में विशेष கருணை महत्व நிறைந்தவர் दिया என்ற गया है, அவரது விசேட गाया जाता குணத்தால் है। தந்தை புகழப்படுகின்றார். चाहे देश में चाहे இந்த विदेश में நாட்டிலோ அல்லது बाप வெளிநாட்டிலோ के आगे जाने தந்தையின் वाले வடிவங்களை रहम பார்க்கும் दिल பொழுது mercy को அவர் चाहेंगे। கருணை तो आप நிறைந்தவராக सभी भी मास्टर காண்பிக்கப்படுகின்றார். रहम दिल எனவே के நீங்கள் அனைவரும் ऐसे கருணை रहम दिल बन நிறைந்தவர்கள், सब पर उपकार करो। கருணை நிறைந்த अब हम மாஸ்டர்கள். मोहिनी दीदी से எனவே सुनेंगे। நீங்கள் கருணை உடையவராகி அனைவரையும் உயர்த்துங்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது மோகினி தீதி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் சாந்தி. सभी ठीक है? நீங்க எல்லாரும் ஓகே बहुत இருக்கின்றீர்களா? अच्छा। भक्ति मार्ग में भगवान से रहम क्यों मांगते थे? जब कोई दुख होता है, समस्या பக்தி आती है, மார்க்கத்துல அவர்கள் கடவுளிடம் कोई கருணை गलती வேண்டி कर देते हैं, நிற்கின்றார்கள். पाप करते हैं, அவர்கள் ஏதாவது தவறு तो செய்தாலோ सोचते हैं भगवान रहम दिल है, அல்லது ஏதாவது तो தவறான क्षमा कर காரியங்களை देगा। செய்தாலோ நாங்கள் दाता है, रहम दिल बन के நினைக்கின்றோம் கடவுள் कभी கருணை सब உடையவர், அவர் तरह की எங்களை மன்னித்து समस्या है விடுவார் அப்படின்னு. वो समाधान करेगा। जिस कारण से दुख है, ஏதாவது वो பிரச்சனைகள் दुख இருக்கின்ற दूर பொழுது அவர் करेगा அதுக்கான और सुख தீர்வுகளை मिलेगा। தருவார். எங்களுக்கு துன்பம் இருக்கின்ற इसलिए பொழுது கடவுள் भगवान एक आदेश फॉरवर्ड சந்தோஷத்தை देते हैं। அருளுகின்றார். ஆகவே ओ मर्सीफुल गॉड,
रहम दिल भगवान को பாபா रहम दिल कहते हैं। கூறுகின்றார், பாபா கருணையுடையவர். और हम लोग जब ज्ञान में आते हैं तो हम भी रहम का अनुभव करते நாங்கள் இந்த हैं, ஞானத்துக்கு வந்த लेकिन பொழுது हमारे ऊपर जो बाबा रहम करते हैं, நாங்கள் அவருடைய बाप का जो கருணையை रहम है அனுபவம் उसका செய்கின்றோம். अनुभव हम लोगों को दूसरी तरह से है। हम लोग कहते नहीं हैं बाबा को கொஞ்சம் कि बाबा வேறுபட்ட रहम விதத்துல करो, रहम நாங்கள் அதை करो। அனுபவம் செய்கின்றோம். நாங்கள் हम तो ஒருபோதும் याद பாபாவை करते हैं बाबा பார்த்து को। எங்கள் कई மீது बार கருணை बाबा कहते கொள்ளுங்கள் हैं என்று நாங்கள் कि கேட்கிறேன். याद करो அதுக்கு पर பதிலா याद मत करो। நாங்கள் कई बच्चे பாபாவை நினைவு फरियाद செய்வோம். करते हैं तो பாபா याद मत சொல்லுவார், நீங்க करो। நினைவு செய்யுங்க, और ஆனா याद रहने से அழ क्या है, வேண்டாம், वो அதாவது कभी विनाश होते கதற हैं, வேண்டாம். हल्के भी रहते हैं और बाबा की ஏனென்றா समय நீங்க पर நினைவு செய்தா मदद भी मिलती है। மாத்திரம்தான் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். लेकिन அப்பொழுது நீங்க कई இலகுவாக भक्ति और ज्ञान उணர்வீர்கள். दोनों में மாறாக मिक्स कर देते நீங்க हैं, பாபாவிடம் तो कई கதறி बाबा के அழுவதால बच्चे भी அது நடக்க बाबा से போறேல. रहम मांगते हैं। हम बाबा से क्या मांगते हैं, பாபாவினுடைய आशीर्वाद। பல குழந்தைகளும் கூட बाबा से கருணை दुआएं கொள்ளுங்கள் என் मांगते மீது हैं, அப்படின்னு கேட்கறாங்க, அல்லது वरदान ஆசீர்வாதங்களை मांगते हैं, वो भी मांगते கொடுங்க नहीं। அப்படின்னு கேட்கறாங்க. माता पिता है, हम बच्चे हैं, तो मांगने की क्या அவர் जरूरत எங்களுடைய है। தாயும் बाबा தந்தையுமானவர். को पता है குழந்தைகள் कि हम தாய் बच्चे को தந்தையரிடம் क्या चाहिए, அவ்வாறு கேட்க வேண்டிய அவசியமில்லை. तो பாபாவுக்கு बाबा தெரியும் और அவருடைய गामा मिलकर குழந்தைகள் के ஒவ்வொருவருக்கும் என்ன जिस தேவை समय என்று. जो भी मदद चाहिए பாபாவும் நாடகமும் சேர்ந்து वो எப்பெல்லாம் मिलती உங்களுக்கு है। என்ன உதவி தேவைப்படுகிறதோ इसलिए कभी அந்த भी किसी நேரத்தில் बात में உங்களுக்கு அவை न கிடைக்கும். संशय हो, न मन में हलचल हो, ஒருபோதும் எதற்கும் कुछ भी அல்லது नहीं, நீங்கள் टेंशन हो नहीं, எந்த ஒரு சந்தேகத்தையும் एकदम கொண்டிருக்க शांति கூடாது. से अपने स्वरूप में टिक कर குழப்பத்தின் जो भी மத்தியில जैसा நீங்க எதிலையும் சந்தேகம் கொள்ளக்கூடாது. कर्तव्य करने को मिलता है, बाबा का कार्य कहो, நீங்க यज्ञ என்ன की பணியை सेवा को, செய்தாலும், बाबा யக்யாவினுடைய सदा ही சேவையாக இருக்கலாம், मददगार रहता है। ये एक பாபா व्यक्ति इशारा आया था, எப்பொழுதும் உங்களுடைய वो बहुत உதவியாளர். याद रहता है कि बाबा ने நான் आपको பல सहयोग தடவைகளில் देखा பாபா है எனக்கு और கொடுத்த अंत அந்த तक देखा சமிக்சை, रहेगा। அதாவது அந்த சிக்னலை तो நான் बाबा அனுபவம் का பண்ணியிருக்கிறேன். सहयोग है हमारे இறுதி ऊपर, வரைக்கும் रहम அவர் அதை है। கொடுப்பார், இறுதி நேரம் வரைக்கும். लेकिन कई बच्चे அது உண்மையா கருணை இல்ல, चलने பாபாவினுடைய का समय ஒத்துழைப்பு, होता है, உதவி सीखने का மற்றும் समय ஒத்துழைப்பு. होता है, परंतु பாபா कभी हिम्मत नहीं எங்களுக்கு होता, இது உங்களுடைய तो उन बच्चों படிக்க को வேண்டிய बाबा को நேரம், रहम होता இது है, क्योंकि அனுபவம் செய்ய வேண்டிய बाबा நேரம், ये நினைவு नहीं செய்ய चाहते வேண்டிய कि हर நேரம் बच्चा அப்படின்னு நினைவுபடுத்திக் संपन्न हो கொள்ளுவார். और संपूर्ण हो। तो कंप्लीट होने के लिए பாபாவினுடைய full ஆசை होने என்னண்டா के लिए தனது ஒவ்வொரு குழந்தையும் முழுமையும் हर சம்பூரணமும் तरीके அடைய से வேண்டும் என்பதே. बाबा हम बच्चों से मनसा वाचा कर्मणा भाग्य बनवाते रहते हैं, क्योंकि कंप्लीट कैसे பாபா होंगे। எங்களுடைய और பாக்கியத்தை हर कर्म உருவாக்க करते हुए செய்கின்றார். भिन्न भिन्न प्रकार की அதன் शक्ति மூலம் की जरूरत எங்களை होती है। முழுமையும் சம்பூரணமும் அடைய செய்கின்றார். किसी में सहन शक्ति चाहिए, நாங்கள் कभी வெவ்வேறு सामना விதமான करना பணியை है, செய்கின்றோம், வெவ்வேறு कभी விதமான समाना है, அந்த सब शक्ति நேரத்துக்கேற்ப அந்த चाहिए। பணிக்கேற்ப வெவ்வேறு விதமான तो अष्ट சக்திகளை शक्ति பயன்படுத்துகின்றோம். हो, अष्ट शक्तिधारी बने, உங்களிடம் 8 तभी तो சக்திகளும் कंप्लीट இருக்குமானா होगा। இருந்தால், तो उसके लिए அந்த बाबा அனைத்து சக்திகளும் अगर உங்களில் बच्चे நிறைந்திருக்குமா இருந்தால் जो भी अवसर मिलता है, உங்களுடைய लाइफ में பணி एक வெற்றியடையும். अपॉर्चुनिटी होती है सीखने की और करने की, உங்களுடைய और वो हमको வாழ்க்கையில लेनी चाहिए हमेशा। எப்பெல்லாம் கற்கிற तो उससे வாய்ப்பு क्या இருக்கோ हो जाता அப்பெல்லாம் है, हम நீங்க कंप्लीट கற்றுக்கொள்ள होते வேண்டும். जाते हैं। नहीं तो क्या है, एक அப்ப दुआ में நீங்க कंप्लीट चाहिए, शक्तियों में சம்பூரணமாக कंप्लीट चाहिए, முழுமையும் சம்பூரணமும் व्यवहार அடைவீர்கள். में कंप्लीट चाहिए, அதாவது यज्ञ सेवा में कंप्लीट चाहिए। நற்குணங்கள்ல நிறைவாக இருப்பீர்கள், सब कोई சம்பூரணமாக कहेंगे இருப்பீர்கள். तो 100% யக்ய रहना சேவையில है, சம்பூரணமாக இருப்பீர்கள். परंतु वो प्रैक्टिकल में दिखाई देगी। நாங்க சொல்லுவோம் இல்லையா, எங்களுக்கு कोई कहे 100 मेरे में வீதம் तो எனக்கு பொறுமை இருக்கு 100% அப்படின்னு. सामना करने की शक्ति है சிலர் சொல்லுவாங்க या सहन शक्ति है, वो சிலர் व्यवहार சொல்லுவாங்க से என்னட்ட पता लगता 100 வீதம் है। यही முகம் सोच கொடுக்கும் के हम சக்தி बैठते இருக்குண்டு. हैं कि मेरे में ஆனா तो நீங்க सब அதை शक्ति है, எப்படின்னா, நீங்க மற்றாக்களோட पर அவங்க सर्वशक्ति நடக்கிற संपन्न விதத்தை பார்த்து बनना நீங்க पड़ेगा। கண்டுகொள்ள முடியும். तो बाबा நீங்க पुरुषारथ कराते அனைத்து हैं சக்திகளாலும் நிறைந்தவர்களாக अवसर मिलता வேண்டும். है ड्रामा अनुसार, तो हमेशा हमको वो अवसर ले लेने பாபா चाहिए। உங்களை हम लोग जब ज्ञान में आए முயற்சி செய்ய तो कहते थे जो चार வைக்கின்றார். स्टेप है முயற்சி वो चारों செய்வதற்கு तरफ बन நீங்கள் जाता है। முயற்சி செய்யறதுக்கு பாபா तो உதவி बहुत बार செய்கின்றார். हमें एक बाप दादा कहते थे कि बच्चे
हर चांस लो। நீங்க உங்களுக்கு அந்த जो சந்தர்ப்பத்தை चांस பாபா मिले उन्हें வழங்குகின்ற कंप्लीट பொழுது करना। நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை तो बाबा பெறுகின்றீர்கள். बच्चों पर रहम क्यों करता அதன் है? மூலம் अगर நீங்கள் बच्चे முழுமையும் சம்பூரணமும் हर का அடைகின்றீர்கள். जो अवसर मिलता है भाग्य बनाने का, सीखने का, उसको मिस कर देते हैं। ஒவ்வொரு तो குழந்தையும் फिर தனக்கு एक கிடைக்கின்ற नींद ஒவ்வொரு आता है हमें, சந்தர்ப்பத்தை तब மிகச்சரியான बाबा को தகுந்த फिर முறையில் रहम पड़ता है कि பயன்படுத்தினால் देखो ड्रामा इनके அதன் बहुत மூலம் अवसर அவர்கள் दे रहा பலனை था பெறுவார்கள். पर इन्होंने वो किया नहीं। तो முழுமையும் बाबा का சம்பூர்ணம் रहम அடைவதற்கு ये नहीं कि मुझे बहुत பாபா रहम है, எங்கள் மீது बाबा கருணை को रहम का கொண்டுள்ளார். अर्थ है नहीं। बाबा दृष्टि देंगे, सकाश देंगे, அதுக்காக और உங்களுக்கு मेरे योग நிறைய बल से बाबा का सहयोग भी मिलेगा। நோவு உடம்புல तो சரீரத்துல हमारे ऊपर जो बाबा कर रहे हैं உடம்புல நோவு वो இருக்கு यही है कि ஆ, बच्चे அல்லது संपन्न बने பெயின் இருக்கு அப்படின்னா और நீங்க संपूर्ण பாபா बने। எங்கள் மீது अब கருணை हमारा கொள்ளுவார் அப்படின்னு रहम இல்ல. दूसरों पर कैसे ஆனா हो? நீங்க நினைவு மூலம் அந்த कई வலிகள் बार क्या होता है வேதனைகள்ல कि இருந்து நீங்க मोहवश रहम पड़ता है, விடுபடுவீங்க. बहुत मोह है और பல दूसरा சந்தர்ப்பங்கள்ல व्यक्ति मुझसे எங்களுக்கு कई माताएं மற்றவர் बहुत மீது இருக்கிற पवित्रता பற்றின் காரணமாக मोह में நாங்க आ கருணை जाती, கொண்டிருக்கின்றோம். रहम पड़ता है उनको, मोह में தூய்மை रहम पड़ता है, இருக்கின்றது. कईयों को लोभ में रहम पड़ता है। तो उसमें हमको केयरफुल रहना पड़ता எங்களுக்கு है சில நேரத்துல कि பேராசை कहीं रहम இருக்கின்றது. में அதன் हम कर्मों காரணமாக की நாங்க खातिर तो नहीं கருணை बनाते। கொள்ளுகிறோம் ஒரு ஆள் மீது. किसी के विकार बढ़े या वो विकर्म करे அப்படி நாங்க கருணை तो हम கொள்றதால रहम कर நாங்க देते ஒரு हैं। கர்ம கணக்கை உருவாக்கி கொள்ளுகின்றோம். इसलिए बाबा कई बार कहता है தவறான दंड காரியங்கள் करने செய்கின்ற के பொழுது लिए कि आपने तो நாங்க दिया கருணை पर दूसरों கொள்வது ने சரியல்ல. कैसे यूज किया, பாபா वो எல்லாருக்கும் बस कहते செல்வத்தை हैं। தந்திருக்கிறார் அல்லது நீங்க एक யாருக்கும் बार கொடுக்கிற दादी பொழுது जानकी से किसी ने எப்படி पूछा மற்றவர்கள் அதை பயன்படுத்துகின்றார்கள். कि मैं कुमार அப்ப हूँ, நீங்க ஒரு ஆள் மீது கருணை माँ கொண்டு बाप காசை समझते हैं கொடுத்தீங்கன்னா परिवार அவங்க सोचता है எப்படி क्या करेगा ये, பயன்படுத்துறாங்கன்றதுல हमारे தான் அது भाइयों இருக்கு. को ही तो देगा, सेवा में लगाएगा। तो वो डिमांड करते रहते थे, भाई एक मकान बनाया, अभी थोड़ा बड़ा बना दो, थोड़ा एक और बना दो। तो दादी से उसने पूछा मैं क्या करूं? दादी ने कहा ना आपका मोह தாதிட்ட बढ़े ना उनका நாங்க लोभ கேட்போம். बढ़े। சில பேர் வந்து उनका लोभ बढ़ता जा रहा है और अगर आप பேராசை भी मोहवश அதிகரிக்கவும் बढ़ते கூடாது, जा रहे हो तो वो रहम नहीं பற்று है, அதிகரிக்கவும் கூடாது. मोहवश है। ஆகவே அப்படி இருந்தா तो அதுக்கு ऐसे பேர் उदाहरण கருணை है, அல்ல. कुछ ஏனெண்டா समय की बात है, लेकिन अटेंशन ये रखना है அதெல்லாம் कि ஒரு मैंने तो रहम करके உதாரணங்கள். किया, बेशक दूसरे का कर्म उसकी நாங்க எதுல जिम्मेवारी கவனம் है, செலுத்த வேணுமா இருந்தா लेकिन अगर हमें पता है कि कोई विकार उसका बढ़ रहा है ஒவ்வொருவரும் செய்கிற காரியங்கள் तो பணிகளுக்கு फिर அவங்க हमको தான் समझ அவங்களோட से रहम बहुत समझ से அவங்க करना தான் पड़ता பொறுப்பு. है। अभी यहाँ हम इस देश में अमेरिका में बैठे हैं, நீங்க கருணையுடையவரா एक இருக்க बहन थी, வேணும். उसको ஆனா बहुत रहम पड़ा। விவேகிகளா उनकी एक இருக்கணும். बच्चा அதாவது था उनके சென்சிபிளா இருக்கணும். परिवार में, उनके माँ बाप देखभाल नहीं करते थे, ஒரு குடும்பத்துல ஒரு तो குழந்தை उसने सोचा இருந்தார். कि चलो मैं करूं। फिर अचानक कुछ उस बच्चे को हुआ, तो माँ बाप ने कहा कि அந்த हमारे அந்த कारण குழந்தையை हुआ है, பராமரிக்கிற उसको போது அந்த குழந்தைக்கு ஏதாவது நடந்து விட்டால் आप आश्चर्य करेंगे, उसको कैद में रख 3 साल। वो बहन इसलिए कि யார் उसने रहम किया, பராமரித்தாரோ அவரின் उस बच्चे காரணமாகத்தான் की இது देखभाल நடந்தேன்னு करने लगी। நினைப்பினம். हमने सुना, नए नए थे हम यहाँ, ஆனா அவங்க ரொம்ப हमने देखा கருணையோட कि தான் அந்த குழந்தையை हर एक बात பராமரிச்சாங்க. समझ से करनी होती है। इसलिए कई पूछते நீங்க हैं चरण में அனைத்தையும் ஒரு விவேகமான ऐसे முறையில नहीं தான் செய்ய देखा, வேண்டும். हमने ये देखा, हमें बताना चाहिए, सच बोलना நாங்க चाहिए, ஒரு हर एक बात ஆக்சிடென்ட में பார்த்தோம். समझदार होना पड़ता है। நாங்க तो इसलिए ஒரு हमारी உண்மையைத்தான் जो அந்த இடத்துல रहम பேச है, வேண்டும். दुनिया में நாங்க बहुत लोग ஆனா रहम में फंसे हुए हैं। விவேகமான முறையில நாங்க கருணை किसी को என்ற बहुत விஷயத்துல நாங்க जरूरत थी, மாட்டிக்கொள்ள கூடாது. 40,000 கருணையா पाउंड दे இருக்கணும்ன்றதுக்காண்டி दी, फिर कभी யாருக்காவது लोन நிறைய दिए ही नहीं பணம் हो, தேவைப்பட்டா, அதாவது शादी के लिए 40,000 बोला பவுண்ட்ஸ் उनको, காசு तो वो दादी தேவைப்படுதுண்டா, जानकी के पास आए, दादी हमारा पैसा चला गया। दादी ने कहा அதை நாங்க கொடுத்து कुछ முடிய नहीं, அவங்க அதை देने கொண்டு से पहले पूछ மறைஞ்சிருவாங்க. लेना, तो फिर भी मदद मिल இப்ப सकती। அந்த அளவு காசும் எங்களுக்கு हमको रहम தொலைந்து आ விடும். गया क्योंकि उसको बहुत जरूरत थी। तो कुछ அப்ப ऐसे इश्यू भी நாங்க இப்ப लगाए தாதிட்ட बाबा ने போனா என்ன बनाए, சொல்லுவாங்க, நீங்க எங்கள்ட்ட கேட்டிருந்தா நாங்க जिसमें அந்த हमें நேரத்துல रहम की भी தயவு समझ। சொல்லியிருப்போம். அப்ப நாங்க அவர் சொல்லுவார், तो इसलिए इन बातों की அவரை பார்க்க பாவமா रहम இருந்தது, दिल का அவர் बहुत உதவிட்டு வந்தார், विस्तार நான் है கொடுத்துட்டேன் அப்படின்னு और சொல்லுவாங்க. वो उनका ஆனா रहम, அந்த விதமான बच्चों கருணை भगवान வந்து का रहम, கர்ம கணக்கை बच्चे உருவாக்குற ஒரு भगवान விஷயம். का रहम, और बच्चों का बच्चों से अर्थात भाई भाई के प्रति भी
रहम में क्या होना चाहिए, கடவுள் எங்கள் மீது भक्ति கருணை ज्ञान கொண்டிருக்கின்றார், बुद्धि நாங்களும் समझ के மற்றவர்கள் மீது आधार से கருணை கொண்டிருக்க करना வேண்டும். होता है। ஆனா तो बाबा तो कह रहे हैं ஞானத்தின் அடிப்படையில தான் मास्टर நாங்கள் கருணை உடையவர்களாக रहम இருக்க दिल की। வேண்டும். பாபா இன்றைக்கு व्यक्ति வீட்டுகளில் என்ன क्रूअल தந்திருக்கிறார்? नहीं होना चाहिए, மாஸ்டர் கருணை क्रोधी नहीं உடையவர்கள். होना चाहिए, காரணம் என்ன? என்ன அர்த்தம்? நீங்க दुखी को दुखी नहीं கோவப்படக்கூடாது, करना है, முரண்படக்கூடாது, लेकिन ஆ, दुखी को भी सुखी करने के நீங்க लिए क्या மற்றவர்களை करना है, துன்பத்துக்குள்ளாக்க सोच கூடாது, समझ। கவலை அடையக்கூட जैसे செய்யக்கூடாது. बाबा की महिमा में विशेष रहम दिल का गुण गाया ஆகவே जाता है, चाहे देश में चाहे विदेश में, தந்தை கருணை चाहे நிறைந்தவராக विज्ञान में, இருக்கும் तो அவருடைய कहते हैं விசேட रहम दिल, நற்குணத்தின் merciful है। காரணமாகவே புகழப்படுகின்றார். तो आप सब நீங்க भी मास्टर रहम दिल இந்த में நாட்டிலோ ऐसे அல்லது रहम दिल வெளிநாட்டிலோ वान தந்தையின் உருவங்களை सब पर பார்க்கின்ற போது उपकार அவர் करें। கருணை நிறைந்தவராகவே तो रहम में अगर காண்பிக்கப்படுகின்றார். उपकार எனவே है நீங்கள் அனைவரும் तो கூட समझ மாஸ்டர் सकता है। கருணை நிறைந்தவர்களாகி Amen. அனைவரையும் ஈடேற்ற வேண்டும். अव्यक्त ஓம் मुरली சாந்தி. रिविजन 1929 அவ்யக்த से முரளிக்கான மீட்டல் ज्ञान के रतन और 1969 स्नेह के ஆண்டிலிருந்தானது. मुखमणि। ஞான ரத்தினங்களும் அன்பின் முத்துக்களும். अव्यक्त वाणी तारीख है 21 அவ்யக்த जुलाई முரளிக்கான 1973। அவ்யக்த முரளிக்கான திகதி 21/7/1973. और जिस्मानी தலைப்பு जज ஆன்மீக நீதிபதி மற்றும் सदा உலகியல் सफलता நீதிபதி. मूर्त நீங்கள் बनाने वाले நீதிபதிகள் என்று புரிந்திருக்கின்றீர்களா? शक्तियों से संपन्न कर मास्टर सर्वशक्तिवान बनाने वाले நீங்கள் सर्वधारणाएं करा உங்களை के நீதிபதிகள் என்று புரிந்திருக்கின்றீர்களா? धारणा मूर्त உங்களால் बनाने वाले உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தீர்ப்பு सुप्रीम வழங்க जस्टिस முடிகிறதா? बाबा बोले अपने को जस्टिस समझते हो பௌதிக क्या உலகில अपने आप को और सर्वात्माओं நீதிபதிகள் को வெறுமனே வார்த்தைகள் जज மற்றும் कर கர்மத்துக்கு सकते தான் हो? தீர்ப்பு வழங்க முடியும். ஆனால் वह நீங்களோ जस्टिस तो सिर्फ बोल எண்ணத்துக்கும் और कर्म को தீர்ப்பு ही வழங்க முடியும். जज करते அப்படிப்பட்ட हैं, நீதிபதிகளாக लेकिन உங்களை आप तो संकल्प को ஆக்கிவிட்டீர்களா? भी जज कर உங்களது सकते हो। மற்றும் பிறரது எண்ணங்களை जैसे நீங்கள் जस्टिस जो கண்டறிந்து अपने தீர்ப்பு और வழங்க दूसरी आत्माओं के भी வழங்கக்கூடிய நீதிபதிகள் संकल्प को ஆகிவிட்டீர்களா? जज कर யார் सके, அப்படிப்பட்ட நீதிபதிகளாக वह முடியும்? परख सके, யாருடைய புத்தி என்ற ऐसे बन முள் गए हो। ஒருமுகப்பட்டுள்ளதோ ऐसा அவர்களே அவ்வாறு जस्टिस ஆக முடியும். कौन बन सकता है? ஒரு தராசின் முள் நேராக जिसकी இருந்தால்தான் बुद्धि का தராசில் कांटा சரியான இடையை கண்டறிய முடிகின்றது. एकाग्र हो। அப்பொழுது அந்த जैसे முள்ளின் तराजू ஆட்டம் की நின்று सही ரெண்டு परख பக்கமும் तब சரியாகி होती है விடுகின்றது. जब அதேபோல் कांटा யாருடைய एकाग्र हो புத்தியின் जाता है, யோகம் என்ற முள்ளானது हलचल बंद हो ஒருமுகப்பட்டுள்ளதோ जाती है அவர்களது और புத்தியில் दोनों எந்தவித तरफ समान குழப்பமும் हो இருக்காது. जाती है। மேலும் ऐसे யாரெல்லாம் ही जिसका விகார बुद्धि योग रूपी எண்ணங்களற்ற कांटा ஸ்திதியை एकाग्र है, கொண்டிருப்பவர்களோ, जिसकी बुद्धि மேலும் निर्मल யாரெல்லாம் हलचल அவர்களது வார்த்தைகளிலும் और கர்மத்திலும் निर्विकल्प स्थिर அன்பும் व விதியும், स्थिति அதாவது है, லவ்ஃபுல் அண்ட் और லோஃபுல்லாக जिसके बोल और அல்ல कर्म அன்பும் விதியையும் लव கொண்டிருக்கின்றார்களோ, और लॉ में அத்துடன் और யாரெல்லாம் स्नेह और அன்பினதும் शक्ति में, சக்தியினதும் சமநிலையை अर्थात கொண்டிருக்கின்றார்களோ इन दोनों का बैलेंस है, அத்தகையவர்களே அந்த மாதிரியான तो ऐसा நீதிபதிகளாக முடியும். जस्टिस यथार्थ जज அத்தகைய जजमेंट दे நீதிபதிகளே सकता है। சரியான தீர்மானத்தை ऐसी வழங்க முடியும். आत्मा सहज ही அத்தகைய किसी को ஆத்மாக்கள் परख தான் सकती है। பிற ஆத்மாக்களை இலகுவாக क्या கண்டறிய ऐसी முடியும். परखने की அப்படி शक्ति கண்டறியும் व சக்தி, जजमेंट करने தீர்மானிக்கும் की சக்தியை शक्ति உங்களுக்குள் நீங்கள் अपने அனுபவம் में செய்கின்றீர்களா? अनुभव करते हो। உலகிய நீதிபதி ஒருவேளை लौकिक தவறான जज தீர்ப்பை अगर ஒருவருக்கு जजमेंट रॉन्ग வழங்கிவிட்டால் करते हैं அந்த ஆத்மாவின் तो किसी ஒரு आत्मा பிறவியையோ का அல்லது एक அதில் சில जन्म நேரத்தையோ व्यर्थ गंवा வீணாக்கி सकते हैं, விடுகின்றார். அதாவது அந்த நபருக்கு या उसका பலவித कुछ समय நஷ்டத்தை व्यर्थ गंवा सकते हैं, ஏற்படுத்துகின்றதுக்கு அவர் अथवा காரணமாகி उसको விடுகின்றார். कई प्रकार के नुकसान पहुंचाने के இந்த முரளி निमित्त बन நாளை सकते தொடரும். हैं। ஓம் சாந்தி. लेकिन आप रूहानी जस्टिस अगर किसी को மம்மாவினுடைய முரளி
தாயன்பின் மூலம் ஆன்மாக்களை கடவுளின் வாசகங்களை நோக்கி ஈர்த்தல். காரியங்களை செய்கிற போதுதான் தண்டனைக்கு உள்ளாக வேண்டும் இல்லையா? ஆகவே நீங்கள் உங்கள் மீது கருணை கொள்ள வேண்டும். அவரின் கருணையை வேண்டி நிற்க தேவையில்லை. ஏனென்றால் அவர் எப்பொழுதும் கருணை உடையவர். அவர் ஒரு காரணமும் இல்லாமல் எங்களுக்கு எதுவும் செய்கிறதில்லை. எங்களுடைய தவறான காரியங்களுக்கே நாங்கள் தண்டனைகளை பெறுகின்றோம். ஆகவே அவர் எம் மீது கருணை கொள்ளுமாறு நாங்கள் கேட்கறதில்லை, எந்த அர்த்தமும் இல்லை. அவர் ஒருபோதும் கருணை அற்றி இருக்கிறதில்லை. அவர் எப்பவுமே சதா எங்கள் மீது கருணை கொண்டிருப்பார். பக்தி மார்க்கத்தில் எப்பவும் கருணை கொள்ளுங்கள் என்று தொடர்ந்தும் கூறுவார்கள். ஏனென்றால் மகாத்மா மற்றும் சன்னியாசிகளிடமும் அவர்கள் அவ்வாறு கூறுவார்கள். ஏனென்றால் அதுக்கு அவங்க பழக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் எப்பவும் கருணை உடையவராக இருக்கும் போது அவர் கருணை காட்டுங்க என்று கேட்கிறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. அவர் யார் மீதும் கருணை காட்டாமல் இல்லை. அவர் அப்படி கேட்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. அவர் ஒருவர் மீது கருணை காட்டி மற்றவரது காட்டாமல் இருந்தால் நீங்கள் அப்படி கேட்கலாம். எம் மீது கருணை காட்டுங்கள் என்று நீங்க அப்ப கேட்கலாம். பொதுவாக அவர் எல்லார் மீதும் கருணை கொண்டிருக்கின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் உங்கள் மீது கருணை காட்டுங்கள். நான் நல்ல செயல்களை செய்கின்ற போது அது என் மீது கருணை கொள்வதை போன்றதாகும். இந்த கருணை என்பது ஆசீர்வாதங்களை பெறுவதல்ல, இது நான் செய்யும் முயற்சியாகும். நான் எனக்காக முயற்சி செய்ய வேண்டும். அவரும் நான் முயற்சி செய்வதற்கு உதவி செய்வார். கருணை காட்டுங்கண்டு ஏன் நாங்கள் சொல்ல வேண்டும்? அவரும் சொல்லுகின்றார், முயற்சி செய்யுங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள். அதுதான் கருணை கொள்வது, வேறு ஒன்றுமல்ல. இது அவர் தனது கைகளை எங்களுடைய தலைமேல் வைப்பதை போலல்ல. அதற்கான அவசியமும் இல்லை. முயற்சி செய்கிறது என்பது எம் மீது நாம் கருணை கொள்வதாகும். அவர் உங்களை முயற்சி செய்ய பண்ணுவார். அதுதான் அவரின் கருணை. அதை நாங்கள் மிகச் சரியாக அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.